இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தேர்வு செய், முடிவு உன் கையில் என்ற ஒரு தெளிவுரையை இறைவன் இன்று நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் குயவர் கையில் களிமண் போல் கடவுளின் கரத்தில் நாம் இருக்கிறோம். குயவர் வளையும் போது பாத்திரம் அல்லது பொருளின் மாதிரி படிவத்தை தமது மனதில் வைத்து செயல்படுகிறார். கடவுள் நம் அனைவரையும் அவருடைய விருப்பப்படியே படைத்துள்ளார். திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவுக்குள் தூய்மையாக வளையப்பட்டிருக்கும் நாம் இச்சமூகத்திலும் நல்லவற்றை உள்வாங்கி தீமையை அகற்றி அன்னப்பறவை போல ஞானத்தோடு தூய்மையோடு வாழ்வின் உண்மைத்தன்மையோடு வாழும் மனநிலையில் இருக்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சென்று சொந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று, அதிக பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று தங்களிடம் தொடர்பில் இருப்பவர்களிடம் பிரித்தாளும் யுக்தியை ஒரு சிலர் பயன்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். லாபம் பார்க்க வேண்டும் என்ற ஒரே சுயநல நோக்கத்தோடு முன்னெடுக்கும் முயற்சி இது பாராட்டப்பட வேண்டிய செயல்பாடு அல்ல. பெரும்பாலும் குதர்க்க புத்தியுடைய மனிதர்களிடம் காணப்படுகிற இந்த போக்கினை கண்டு நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்களின் சுயலாபத்துக்காக மனிதர்களை பிரித்து கையாளுகின்ற யுக்தி இறைவனுக்கு இருப்பதில்லை. நாம் இவ்வுலகில் வாழும் வரை மனிதர்களாகிய நாம் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதே இறைவனின் திருவுளம். இதை குறித்த இயேசு வானக தந்தையை நோக்கி, எல்லோரும் ஒன்றாயிருப்பவர்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று யோவான் 17:21 நல்ல எண்ணத்தோடு அவர் ஜெப வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். நாம் வாழும் வரை மனித ஒன்றிப்பை பாதுகாக்க முற்படுகிற இறைவன் நாம் இறந்த பிறகு நமது ஆன்மாவை சில வரையறையின் அடிப்படையில் பிரித்து வைக்க திருவுளம் கொள்கிறார் என்பதை நற்செய்தியில் இடம்பெறுகின்ற வலையின் ஓமை நமக்கு உணர்த்துகிறது. நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் ஒன்றாக இணைத்து வந்த வலையிலிருந்து அது எடுக்கப்படும் போது நல்லவற்றை பயன்பாட்டுக்கும் கெட்டவற்றை குப்பையில் தூக்கி எறியும் நிலையை அது சந்திக்க நேரிடுகிறது. இந்த நிலைத்தான் நமக்கு நேரிடும். இறைவனின் இந்த பிரிக்கும் செயல்பாடு மனிதர்களை போன்று சுயலாபத்துக்காக செயல்பாடு அல்ல. மாறாக உலகில் இறையரசின் மதிப்பீடாகிய வாய்மையும் தர்மமும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பொது நோக்கோடு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்று கூட சொல்லலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்ன இந்த ஓமையின் விரிவாக்கத்தை மிக தெளிவாக மத்தேயு நற்செய்தி 25:31-46 இறுதி தீர்ப்பை பற்றி இயேசு கூறும் நிகழ்வில் பார்க்கிறோம். மக்களினத்தார் அனைவரும் ஒன்றாக கூட்டப்பட்டு ஒரு சிலர் வலப்புறமும் மற்ற சிலர் இடப்புறமும் பிரிக்கப்படுவர். வலப்புறத்தில் இருப்பவர்களிடம் இவ்வாறு உரைக்கப்படும், என் தந்தையிடம் ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். இடப்புறத்தில் இருப்பவர்களிடமோ, சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள், அழகைக்கு அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். நாம் ஒவ்வொருவரும் நமது இறுதி நாளில் எந்த இடத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இப்போதே தீர்மானித்துக் கொள்வோம். வலப்புறத்திலா அல்லது இடப்புறத்திலா என தேர்வு செய்வது நமது கரத்தில் தான் இருக்கிறது என்பதை இறைவன் உணர்த்துகிறார். மேலும் புனித இன்னாசியாரின் பெருவிழா இன்று நமக்கு நினைவுபடுத்தது, இறைவனை கண்ணாடி குடுவையில் போட்டு அடைத்துவிட முடியாது. பல வழிகளில் இறைவன் நம்மை சந்திக்கின்றார். இயற்கை வழியாய் பேசுகிறார். நமக்கு அவரது திட்டத்தை, திருவுளத்தை நம் அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் வழியாக வெளிப்படுத்துகிறார். இந்நிகழ்வுகள் மகிழ்ச்சியாகவோ, துயரங்களாகவோ, வெற்றி வாகையாகவோ, தோல்விகளாகவோ, பிரம்மாண்டமாகவோ, அற்புதமானவாகவோ தோன்றலாம். ஆனாலும் இறைவன் அவற்றின் வழியாக நம்முடன் பேசி தம் திருவுளத்தை வெளிப்படுத்துவார். நெருப்பில் கருகி போகாமல் எரிந்த முச்செடிகளில் மோசையிடம் பேசியது போன்று, அல்லது பளிச்சென்று விண்ணகத்திலிருந்து மின்னலென வீசி குதிரையில் சென்ற
பவுலை வீழ்த்திய போது பேசியது போன்று பிரம்மாண்டமாகவோ இருக்க வேண்டும் என்பதில்லை. மாறாக கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்த சமாரிய பெண்ணின் தந்தைப்பை போல சில எளிமையான அன்றாட நிகழ்வுகள் மத்தியிலும் இறைவன் நம்முடன் பேசி நம்மை ஆட்கொள்ளலாம். நாம் காண்பவை, கேட்பவை, வாசிப்பவை, உணர்பவை, சிந்திப்பவை, சந்திப்பவை வழியாக நம்முடன் பேசும் இறைவனுக்கு செவி கொடுத்து திறந்த மனநிலையில் இருக்க வேண்டும். தேர்வு செய், எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது என்ற தெளிவுரையை இறைவன் தருகிறார். அறிந்து செயல்படுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இதோ இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி இருக்கிறீர். உமது அருட்கரத்துக்குள் எங்களை நிறைவாக நீர் நன்மைகளின் பாதையில் இட்டு சென்றிருக்கிறேன். நன்றி கூறுகிறோம். மேலும் இதோ இந்த நாளில் வார்த்தை வழியாக நீர் பேசுகின்ற உண்மைகளை அறிந்து நாங்கள் நல்லவைகளை தேர்ந்தெடுத்து நல்வழியில் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை பிரைஸ் தி லார்ட்.